Hello Makale, welcome to my YouTube channel Mojo by the Rider. Finally, after a long gap, nearly 1 year. லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த்து போனோம் அம்மாள் ஃபங்க்ஷன் காமிக்கிது. கடவுளே நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும்டா கடவுளே. ஆல் இஸ் வெல் ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கிளம்புறோம். ஆஃப்டர் ஒன் இயரா அதுக்கு மேலே. ஆமாம், ஆஃப்டர் 1 year. ஆகஸ்ட் மாதம் போனது, டிசம்பரில் போக வேண்டியது போகலை. ஸோ ஆஃப்டர் தட் வி ஜஸ்ட் மூவ்ட். அப் கரெக்டாக 4 o'clock ஆகுது. ஸோ சென்னையிலேருந்து மொத்தமாக சென்னை டு ஊட்டி தான் இந்த ரைடு ஃபுல்லாக. சென்னை டு ஊட்டினா ஊட்டி கிடையாது, காந்தலூருங்கிற கூடலூர் ஸ்டே, தென் கோத்தகிரி, நாட் ஊட்டி எக்ஸாக்ட்லி. ஊட்டியை சுற்றி, ஏன்னா ஊட்டியில் எப்பொழுதும் இருக்கிறது தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீச்சஸ் ட்ரைடு கூடலூர் அண்ட் கோத்தகிரி. ஸோ 5 நாள் ஸ்டே, 5 நாள் வந்து நம்ம ரைடு போகிறோம். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் April month of 2024. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என் வீட்டிலேருந்து வந்து நான் மீட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கம். எல்லாத்தையும் நான் வந்து 4 மணிக்கு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணணுன்டான்னு சொன்னேன். பட் ஐ நோ தட் nobody will come sharp at 4 o'clock and 4:30 I am aiming 4:30 to 5 aiming because கிருஷ்ணகிரியில் ஒருத்தன் வந்து ஜாயின்ட் ஆகிறான் பெங்களூர்லேருந்து. ஸோ அவன் வந்தானா இன்னும் கொஞ்சம் அவன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மீன் வேலூர் ரோட்டு வழியாக போகிறோம். ஸோ இந்த வேலூர் வெயிலை தாண்டறதுக்காக தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மைசெல்ஃப், ராஜா, சரவணன், கோகுல் அண்ட் கிரண் 5 பேர் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ 6வது ஒரு ஆள் வந்து கிருஷ்ணகிரியில் ஜாயின் பண்ணிக்குவார். கிருஷ்ணகிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணுறேன். தென் வந்து ஒரு 2 பேர் வந்து கோயம்புத்தூர். ஸோ அவங்க காரில் வர்றாங்க, காரில். ஸோ அதுதான் மொத்தம் 8 பேர், 6 பைக்கு, ஒரு காரு. ஸோ we are planning like that. ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணகிரியில் பிரேக்ஃபாஸ்ட், செகண்ட் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து லஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் தான் நைட்டு ஸ்டே. ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம மேலே அது ஊட்டிக்கு போகிறதுங்கிறது வந்து போயிடலாம். பட் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், மார்னிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வி ஜஸ்ட் புட் ஸ்டே ஆன் மேட்டுப்பாளையம். ஏன்னா அந்த மேட்டுப்பாளையம் ஸ்டே வந்து ஒரு லாங் பேக். வயநாடு போகும்போது இட்ஸ் நியர்லி 8-9 years பேக் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். திருப்பி அதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ மேட்டுப்பாளையத்தில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஒரு 9 o'clock அங்கேருந்து கிளம்புனோன்னா, 9 or 8 o'clockலேருந்து கிளம்புனோன்னா அங்கேருந்து ஒரு 100 kilometers தான் வந்து கூடலூருக்கு. ஸோ கூடலூரில் வந்து அந்த ஸ்டே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். வெல்சி ஏன் ஆத்தி நான் கூட மிஸ்ட்டுன்னு நினச்சிட்டேன்டா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபஸ்ட் நாள் அங்கே போய்டுவோம் கூடலூருக்கு. 2ஆம் நாள் வந்து கூடலூர்லேயே வந்து கூடலூர் டு மசனக்குடி ரூட். ஐ மீன் ஆக்சுவலி இந்த டைமில் வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் எனிவே போய் பார்ப்போம், தெரியும். பயங்கர ஹாட்டாக இருக்குது சென்னையெல்லாம். ஈவன் தோ ஊட்டி ஆல்சோ வந்து 28 degree 29 degreeங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நைட் டைமில் இட்ஸ் ஓகே 16 degree அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாரு. ஸோ கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வில் சி. ஸோ வாங்க. ஸோ மக்களே, ஆக்சுவலி இங்கே 5 பேர் வந்துட்டாங்க. RC 390, மோஜோ, டியூக்கு, RC 200, ஒரு R3 க்ளவுஸ் வந்து அடுத்த பர்ச்சேஸு பண்ணியே ஆகணும்.
ஸோ அவ்வளோதான் ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு வேலூர், வேலூர் டு கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி டு சேலம், சேலம்லேருந்து அப்படி போகிற மாதிரி தான் ஊட்டிக்கு. சரி போங்க ராஜா, ஃப்ரெண்டில் போங்க. போச்சுடா. அவ்வளோதான் கைஸ், வி ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 5 பேர் இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஓகே பார்ப்போம், see you. ஸோ கரெக்டாக 120 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஸ்டாப் போட்டு ஐயா ஐயோ இது நல்லா தான் இருக்கு. இதுலயும் என்ன என்ன இது ரைடிங்கு இது வேட்டாரா? ஆனால் ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ வேலூர் தாண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 120 கிலோமீட்டர்ஸ். 6:30க்கு வந்தோம், ரீச் ஆனோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இன்னும் கிருஷ்ணகிரிக்கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே சேலம் போயிட்டு, சேலத்தில் 2-3 பேருக்கு, ஒருத்தருக்கு டயர் மாற்றணும், இன்னொருத்தருக்கு ஹேண்டில் பார், 2 பேருக்கு ஹேண்டில் பாரோட RC 200க்கும் RC 390 கிருஷ்ணகிரிலேருந்து வர்றது வண்டிக்கும் ஹேண்டில் பார் ரைசர் மாதிரி வைக்க போகிறோம். அதையும் நான் வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ மணி என்ன 7 ஆகுது, அதுக்கே வெயில் உச்சத்தை அடிக்குது சாமி. இட்ஸ் டூ ஹாட். இன்னும் சொச்சம் போக வேண்டியது இருக்குது. லைட்டாக ஒரு மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. பார்ப்போம், வில் see. மடி பாடே ஏதோ ஆகாதுன்னு பார்ப்போம். நல்ல வேலை லீவு டைம் இல்லாததுதான். லீவு போட்டு போகிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ரோடு. இல்லைன்னா வயிற்றுச்சலை கலப்போம், ரோட்டில் போகவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நவ் இட்ஸ் சால்வ்டு. டிராஃபிக் இல்லாமல் ஜம்முன்னு போகிறோம். அப்போ 7 மணிக்கே வெயில் போட்டு கொளுத்துது, ஐ மீன் அனுத்துது. நவ் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் வண்டி போகிறதுனால இருக்கு. வேலூர், அதாவது காஞ்சிபுரம், சாரி ஸ்ரீபெரும்புத்தூர் டு வாலாஜாபாத் ரோடு ஒன்றும் ஐ மீன் அங்கங்கே ஓகேவா இருக்குது, அங்கங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப கடுப்பேற்றிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. ஏன்னா மார்னிங் ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் கண்டிப்பாக இந்த ரூட்டில் வரமாட்டோம். ஏன்னா போதுண்டா சாமி, ரிட்டர்ன் வரும்போது டோட்டல் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு வி ஜஸ்ட் ட்ரைங் டு கேட்ச் ஆன் தட் ஜிஎஸ்டி ரோடு. இதை பார்ப்போம், ருச்சி. பைக்கில் சில ஒருத்தருக்கு வந்து டயரை மாற்றணும். ஏன்னா ஆக்சுவலி டியூக் 390 வர வேண்டியது டியூக் 390 ஏகப்பட்ட இஷ்யூ ஆயிடுச்சு. எப்போதும் ரெகுலராக கொடுக்குற ஒரு சர்வீஸ் தான் மோட்டோ டைனமிக்ஸ். பட் சம்திங் வென்ட் ராங் ஆன் தட் டைம். ஏன்னா அவர் அங்கே தான் கொடுப்பாரு. நத்திங் வென்ட் ராங் ஆன் திஸ் டைம் இந்த சர்வீஸ். ஸோ புது பையன் கையை வச்சதில் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ அவரும் ஏதோ சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. பட் ஆனால் பிரேக் பேடு வந்து சீஸ் ஆயிடுச்சு. பிரேக் காலிப்பர் வந்து காலி ஆகிடுச்சு போல இருக்குது. மாஸ்டர் சிலிண்டர் காலியாக இருந்தாலும் மொத்தமாக வண்டியே ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. டயர் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது, பிரேக் பேட் பிடிச்சிக்குது அழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் நைட்டு 12-1 மணி வரைக்கும் முடிச்சு உட்காந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு மனுஷன். RCயில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஃப்ரண்ட் டயர் மாற்றணும். ஃப்ரண்ட் டயர் மாற்றுறது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஹேண்டில் பார் ரைசர் போட்டுட்டு 2 வண்டிக்கு சேலத்தில் ஒருத்தர் கேட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை கேட்டுட்டு அதை மாற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். ஏன்னா மேட்டுப்பாளையம் தான் போகிறோம். நாங்கள் ஊட்டிக்கு போகிறதா அவசரமாக போகணும். ஸோ மேட்டுப்பாளையம் போகிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
சேலத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மத்தியானம் லஞ்ச் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். முன்னாடி RC200 அவர் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நம்மளுக்காக ஸ்பெஷலாக ஏதோ செஞ்சுருக்காங்களாம். ஸோ அங்கே போகிறோம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹோட்டல் தமிழ்நாடு கிருஷ்ணகிரிகிட்ட சாப்பிட்டுட்டு இங்கே நிற்கிறதுக்கே போய் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நாளாக இருந்துச்சு. அப்படியே நின்றுட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதான் வந்துட்டேன். சரோ பேசிகிட்டு இருக்கீங்களா? சரோ பாய், சரோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு தான் தெரியல, ஆக்சுவலாக ஒரே கிளிக்ல கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ பேசுங்க. பேர் ஆகலை. ஹலோ, இப்போ வருது. பண்ண முடியாது. அது எப்படின்னு தெரியல. பண்ணலாம், பட் எனக்கு தெரியல. டேய், ஆமாம், எல்லோரும் ஸ்டாப்பு போட மறந்துடுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சேலத்தில் ஸ்டாப்பு. சேலத்தில் டயர் மாற்றணும், 2 பேருக்கு ஹேண்டில் பார் மாற்றணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம் ட்ரிப்புக்கு முன்னாடி. ஆமாம், ஒருத்தர் அம்மாவை மீட் பண்ணோம் திருப்பூர். அதாவது ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணோம்னா நாங்கள் ட்ரிப்பு போகும்போதே தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ தான் காற்று வருது உள்ள. சாமி, 9 மணிக்கே இப்படி பல்ல காட்டுது. எக்ஸ்ட்ரா ஒரு ரைடர் ஜாலியாக இருக்காரு, பேர் விஷ்ணு. அவர் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. RC390 எத்தனை? 2 RC390, ஒரு RC200, ஒரு D250, ஒரு R3, ஒரு மோஜோ 2H40 இடிக்கி போகிறேன். எதை வந்துட்டாங்க அது வந்துட்டான் கிறுக்கு போயிடுவோம். 220 பின்னாடி வந்து இது பண்ணுறான் உங்கள் லெஃப்ட்டு பார்த்து. அதாவது இவங்களுக்கெல்லாம் ரேசருங்கிற நினப்பு, கான்ஃபிடென்ஸில் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் அந்த மாற்றப்போகிற. ஆக்சுவலி இங்கே தான் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க. இங்கேருந்து எடுத்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க போல இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒரு வேற வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தனுக்கு மட்டும் தான் இப்போ ஹேண்டில் பண்ண. RCக்கு மாற்றலை. RCக்கு வந்து அப்புறமா மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்குது. போய் மாற்றிட்டு ஒருத்தர் வந்து டயர் மாற்ற போயிட்டார். இன்னொருத்தர் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அவங்க போய் பார்க்க போயிருக்காரு. சேலம் ரைடர்ஸ் கிளப். ஓகே, இங்கே ரைடர்ஸ் கிளப் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் மாத்திரம். ஜெம் இந்தியா. ஓன் மேனுஃபேக்சரிங் போல இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக் பண்ணி இங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க. இங்கே தான் இது பண்ணுறாங்க. இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ண மேனுஃபேக்சர். இது வீடியோ காமிக்கலாமா? வீடியோ எடுக்கலாமா? எடுத்துக்கலாம்ல. ஓகேடா. ப்ரொமோஷன் இல்லை, சும்மா அவங்களுக்கு ஏதோ வந்துச்சுன்னா அதனால. RC200, RC390, RC வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளாம்ப் மாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். ஸோ லாங் ட்ராவல் RC யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் வந்து ஜெம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே இதை மாற்ற போகிறாங்க. இது பண்ணுறது வந்து இது மெட்டலு, அது பிளாஸ்டிக்கு. V3 அலுமினியம். அது எதுக்கு உள்ளது சொன்னீங்க? புரியல. அந்த இது கிளாம்ப் எதுக்கு உள்ளது? வெர்ஷன் 2க்கு R15 வெர்ஷன் 2க்கு அந்த எக்ஸ்டெண்டர் மாதிரி. இது வந்து மெட்டலில் தான் வரும் ஃபுல்லாக. அலுமினியம் எக்ஸ்டெண்டர் வந்து அலுமினியத்தில் வந்துடும். V4 ஸோ
நல்லா இருக்கு ஒரு பைக். ஒரு பைக். இது என்ன பைக்கு? பிளாஸ்டிக் ஸ்பேசர். ஓகே. இது வெர்ஷன் 3 இது. வெர்ஷன் 2 R15 வெர்ஷன் 2 இது. 1.6 இன்ச் ஸ்பேசர். இது ஒரு டியூப்ல கனெக்ட் ஆயிரும். ஓகே. ஹேண்டில் வந்து இது மேல உட்கார்ந்திக்கும். கேப் ஃபில் பண்றது. இது R15 வெர்ஷன் 2. அதான் இது. நல்லா இருக்கு. இது V4 இருக்கு. இது V4. இது ரெண்டுக்கு மட்டும் தான் பிளாஸ்டிக்ல வரும். ஓஹோ. போட்டானா எடுத்து வச்சுக்கோ. அதான் எடுக்கிறேன். அடுத்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். V4 இது வந்து அலுமினியம். இது அலுமினியம். இது V3 R3 அது எல்லாமே அலுமினியத்துல வந்துரும். V3 V4 இது எல்லாமே அலுமினியத்துல தான். ஓகே. இதெல்லாம் அலுமினியம். ஸ்பேசர் அலுமினியம். ஓகே. இது R3க்கு இருக்குடா. R3க்கு இருக்கு. R3க்கு வச்சு இது பண்ணிருக்காங்க. பல்சருக்கா? வாவ். பல்சர் ஆமாண்டா. 150 180 220. ஓகே. எக்ஸ்டெண்டர் வந்து எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. பல்சர் 150 180 220. R3 Yamaha R3க்கு R15 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2க்கு வந்து இது வந்து அப்பாச்சி 200. அப்பாச்சி 200க்குமா? அது ஆல்ரெடியே பொசிஷன் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இது வந்து ஜெம் இந்தியா. இவங்க இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எதுவும் ஹேண்டில் பாரை ரைஸ் பண்ணணுமா, ஹேண்டில் பாரை மாற்றணும் அவசியம் இல்லை. ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ R15க்கு ஹேண்டில் பார் மாற்றி ஸ்டண்ட்டு ஓட்டுறவங்களுக்கு ஓகே. மற்றபடி சும்மா ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கு எனக்கு தேவைன்னு தோணுது. இந்த மாதிரி ரைஸரை போட்டு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜம்முன்னு உட்காந்துட்டு போயிடலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இப்படி ஓகோன்னு சொல்லி தான்டா பாகாவாக இருக்குது. R3 மாதிரி இருக்கா? R3 சீட் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா. ஆமாம், கீழே போவோம். பொசிஷன் உனக்கு நல்லா இருக்குல்ல? மொட்டை வெயிலில் சீவ்லெஸ் போட்டு ஜம்முன்னு போகிறான்டா. ஏன்டா பா கையெல்லாம் மடங்குதுடா. இப்போ தூக்கி வச்ச மாதிரி இருக்குடா கொஞ்சம். படுவாவி. ஓகேவா? பிரேக்கு பார்த்துக்கோ. நீனா ஓட்ட போகிறது பார்த்துக்கோ. அவன் வண்டி டயர் மாற்றிட்டு இருக்க கேப்பில் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஃப்ளூயிடு மாற்றிட்டு இருக்கோம். அதுக்கு டயர் மாற்றியாச்சு. ஐயோ ஆண்டவா, எங்கள் ட்ரிப்பு எப்பொழுதுமே சொதப்பொல்ல தான் முடியும் போல இருக்குது. மாற்றியாச்சு. மாற்றியாச்சு எல்லாத்தையுமே. கொள்றாங்க இல்லை சாப்பாடு இல்லாமல் கொள்றாங்க. இது அப்படியே போல வாரியா வரும். அப்பா வெட்ட வெயில் நிற்கிது எல்லா வண்டியும். வந்ததுக்கு டயரை மாற்றியாச்சு. இவன் தாங்க காரணம் எல்லாத்துக்கும். ட்ரிப்பு போகிறதுக்கே நான் தாங்க காரணம். அதில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு நான் காரணம் இல்லைங்க. இந்த பாருங்க, இவர் தான் லாஸ்ட் ட்ரிப்பும்
இவர் தான் ராஜா. அப்போ அது நீங்கள் இல்லை ராஜா, நீங்கள் இல்லை. அப்போ நீங்கள் இருக்கும்போது பண்ணனா அவ்வளோதான். ஆமாம், பெரிய போல்ட் பார்த்தேன் சேலம் பக்கத்துல சொல்லிட்டே வந்தேன் பாரு கரெக்டா அதுல வண்டி ஜுரம் வந்ததுன்னு சொல்லி பலான ரூம்ல தங்கி இருந்தது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ராஜா அது. அம்மா. ஸோ ஃபைனலாக வந்து டயரை மாற்றியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அந்த வண்டிக்கு டயரை மாற்றியாச்சு, எப்படியே மாற்றியாச்சு. இங்கே தான் மாற்றுறோம், பிஎஸ்சி ஆட்டோ ஒர்க்ஸ். நல்லா இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒருத்தன் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம ட்ரிப்புனாலே இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கும் தெரியுதா விச்சு, ஏதாச்சும் ஒன்று நடக்காமல் போகாதுன்னு. ஸோ அதனால் அது நடந்துருச்சு. பாய், போங்க. காற்று இப்போ தான் போகுது சாமி. டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு, 2 டயரும். என்ன ப்ராப்ளம்னா ஒரே இடத்துல எல்லாம் பண்ண முடியல. டயர் கரெக்டாக ஒரு இடத்துல, டயர் வாங்கினது ஒரு இடத்துல, மாட்டினது ஒரு இடத்துலங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு அந்த ஹேண்டில் பார் ஆர்சி போகுது, அவனுக்கு வந்து ஹேண்டில் பார் மாற்றிட்டு. எப்படி மச்சான் இருக்குது ஃபீட்பேக்கு? சூப்பரா இருக்கு மச்சான். வைப்ரேஷனே இல்லையா? வைப்ரேஷன் கம்மியாயிருச்சு. நான் ஒரு கியர் கம்மியா ஓட்டிட்டு வந்தேன். 5வது கியர்ல 120 120 போயிட்டு இருக்கிறேன். ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கீழே பார்த்தா தான் தெரியுது. ஸோ இதாங்க இந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் லைட்டாக 2.5 இன்ச்சு தானடா, 2.3 இன்ச்சஸ். 2.3 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே வந்து ரைடிங் பொசிஷனே R3 மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுது. RC 200 RC 390 வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு டூரிங் போகணுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்குது. அந்த இது மாதிரிலாம் இல்லை, அதாவது தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரிலாம். அந்த மாதிரி நீ இதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு தனி ஹேண்டில் பாரு. ஓகே, செம. இது ஒன்று. அப்புறம் இங்கே வந்து இதை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறாங்க திருப்புறத்துக்காக, கரெக்டாக? ஓகே மக்களே பாருங்க, இந்த ட்ரிப்பில் ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஃபீட்பேக்காக இருக்குங்கிற. ஏன்னா RC 390 அங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர்லேருந்து சேலம் மாதிரி ஓட்டிகிட்டு வந்தால் ரொம்ப வலிக்கிறா முடியலன்னா, இதுக்கு இப்போ வந்து செம்மையாக இருக்குது. இனிமேட்டு இந்த வந்து விற்க மாட்டேங்கிறான். 8 வருஷமாக வண்டி தான் வச்சுருக்கேன், இதை விற்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இதை வாங்கி போடுங்க, செம்மையாக இருக்குது. 1700 தானடா? 1700 புரியல. ஆஃபரில் 1700. ஓகே, ஆஃபர் போவ ஆஃபர் எல்லாம் 3000 போட்டிருந்தார் சைட்டில். ஓ, நம்ம பார்த்து பண்ணி கொடுப்போம்னு சொல்லிடுறோம். சரி, ஓகே. ஆனால் காசுக்கேற்ற ஊனியம் சூப்பராக இருக்குது, மாற்றிக்கலாம். மட்டும் பபுள் வைசர் போட்டிங்கன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பபுள் வைசர் போட்டால் அவ்வளோ சூப்பராக, இங்கே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இப்படி இருந்த மிலிட்ரி ஏர்ஸில் ரியர் சாஃப்டாக இருக்கும், பவுன்ஸ் ஆகிட்டே வரும். ரியர் சாக்ஸு பவுன்ஸ் ஆகிட்டே வருதா? சின்ன இதுக்குள்ள பவுன்ஸ் ஆகும். ஓ, அப்போ அதை கொஞ்சம் நீ உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃப்ளாட்டாக போகும். ஓ, சூப்பர்.